சோ அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா be quiet. be quiet. என்ன நம்பு, நான் சொல்றத நம்பு, நான் சொல்றது உண்மைதான், நம்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா trust me. trust me. ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன நம்பு ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு வந்து trust me அப்படின்னு சொல்லுவோம். ராம் செல்கிறான். இப்போ வந்து ராம் செல்கிறான், ஏதோ ஒரு பையன் வந்துட்டு போறான் அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ராம் கோஸ். செல்கிறான் அதாவது இப்ப நிகழ்காலத்துல நடக்குது, அதனால ராம் கோஸ். இல்லைன்னா ஒரு பொண்ணா இருந்தா கவிதா, கவிதா கோஸ். அது மாதிரி அந்த பேர் போட்டு பேர் வந்து மாறலாம், ஆனா கோஸ்ன்றது செல்கிறான் அப்படின்றதுக்கு கோஸ். ஓகேங்களா? செல்கிறாள் அப்படின்னாலும் கோஸ் தான் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல பேர் மட்டும் தான் மாறும். கவிதா செல்கிறாள் அப்படின்னா கவிதா கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவர் நடக்கிறார். அவர் நடக்கிறார் அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அவர் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல he. நடக்கிறார் அப்படின்னும் போது walks. பிரசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் நடக்கிறதுனால walks அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா?